ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எனக்கு பிடிச்ச இந்த விபூதியையும் சந்தனத்தையும் உன் கண்களில் காட்டி இதில் எது எனக்கு பிடிச்சதுன்னு எப்படி கேட்டேனோ அதே போல உனக்கு பிடிச்ச சிறந்த 2 விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதில் உனக்கு மிகவும் பிடிச்சதை தான் நாளைக்கு உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இப்போ உனக்கு புரியுதா எதுக்காக இந்த விபூதியும் சந்தனத்தையும் உன் கண்களில் காட்டினேன்னு? இந்த விபூதி தான் உனக்கு கிடைக்க போகிற வெற்றிக்கான அடையாளம். இந்த சந்தனம் தான் உனக்கு கிடைக்க போகிற சந்தோஷத்துக்கான அடையாளம். இந்த உலகம் முழுவதையுமே படைத்தவனாக இந்த பிரபஞ்சத்தின் நாயகனாக இந்த முருகன் நான் இருக்கும்போது எனக்கு பிடிக்காததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த விபூதி சந்தனம் நீ உன்னுடைய குடும்பம்னு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயங்களாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த விபூதியையும் சந்தனத்தையும் எதுக்காக உன்னை சிறந்ததை பிடிச்சதை தொட சொன்னேன்னு தெரியுமா? விபூதி எனக்கு பிடிக்கும்னு நீ தொட்டிருந்தீனா கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் அதற்கு பரிசாக உனக்கான வெற்றியை, அதாவது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியை கொடுத்துருப்பேன். சந்தனத்தை நீ தொட்டிருந்தீனா உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்த உன் கைகளில் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அப்படி நினச்சிக்கிட்டு தான் இது 2ல் ஒன்றை தொட சொன்னேன். எப்படியோ நீயும் நம்பிக்கையோடு சொல்லி எனக்கு பிடிச்சதையும் தொட்டுட்ட. கண்டிப்பா உனக்கு பிடிச்சத உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இப்போ எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக இந்த இரவு பொழுதை தூங்கி நாளை காலை விடிவலை எதிர்கொள். நாளை விடியலானது உனக்கான விடிவு காலமாக நிச்சயமாக இருக்க போகுது என் செல்வமே. நாளை விடியலிலேயே நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இப்போது உன் வீட்லையும் உன் மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி முடிச்சிடுறேன் என் செல்வமே. உன் மனசில் இருக்கிற கவலைங்கிறது நீயாகவே உருவாக்கியதே தவிர அது உனக்கு இயல்பாக உருவாகவில்லை. ஒரு சாதாரண விஷயம் நடந்தால் கூட நீயாகவே அதை ஒரு விஷயத்தை பலவாறாக யோசிச்சு அதுக்காக எப்படிலாம் கவலைப்படுறலான்னு யோசிச்சு கவலைகளை உருவாக்கி கொள்கிறாய். இனிமேலாவது என்ன நடந்தாலும் கவலைப்படணும்னு நினச்சிற அந்த எண்ணத்தை மாற்றிக்கோ. சும்மா சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம எல்லாமே நல்லதாக நடக்கும், எல்லாமே சரியாயிரும்னு நம்பிக்கையோடு இரு. நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு அதை உன் வாழ்வில் நல்லபடியாக நான் நடத்தி முடிப்பேன். எப்போதுமே எந்த ஒரு செயலிலும் செயல் மட்டும்தான் உன்னுடையது. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் நீ சரியாக செஞ்சினா அந்த செயல்களுக்கு ஏற்ற பலனை உன் அப்பன் முருகன் நானாகவே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் இந்த முருகப்பெருமான் திடமான நம்பிக்கையையும் தெய்வ பக்தியையும் உனக்குள்ளே கொடுத்து வச்சிருக்கேன் தானே. அப்புறம் என்ன, என் மேலே நீ உறுதியான திடமான நம்பிக்கை வச்சு பக்தி செலுத்தும் போது அதற்கு உரிய பலனாகவும் பரிசாகவும் நீ நினச்ச காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அதை பொறுத்து தான் உன்னுடைய உடலும் செயல்படும். உதாரணத்துக்கு நான் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசு தெம்பாக இருக்குது, நான் தைரியமாக இருக்கேன் நீ நினச்சினா உன் உடம்பும் அதுக்கு ஏற்றார் போலவே உன்னை உற்சாகமாக வச்சுக்கும். உன் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். இதுவே உன் உடம்புல ஒன்றுமே இல்லைனாலும் கூட நீயாகவே என் உடம்பு சரியில்லை, என் மனசில் கவலையாக இருக்கேன், நான் சோர்ந்து போயிருக்கேன், எனக்கு அந்த நோய் இருக்குமோ இந்த நோய் இருக்குமோன்னு ஏதாவது சந்தேகப்பட்டு உன் மனசில் நினச்சினா அதை அப்படியே இந்த பிரபஞ்சம் உன் உடலில் கொடுத்துவிடும் என்பதுதான் உண்மை என் செல்வமே. இப்போ புரியுதா? நீ மனசில் என்ன யோசிக்கிறியோ அதை தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ மனசில் எதை பதிய வைக்கிறியோ அதுதான் உன் உடம்புலையும் உன் வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தானே எப்போவுமே எதையுமே நேர்மறையாக யோசி, நல்லபடியாக யோசின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதுமே நல்லதையே சிந்திச்சினா எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும். உன் உடம்புல ஏதாவது பிரச்சனையே இருந்தாலும், கோளாறே இருந்தாலும், அல்லது குறையாகவே இருந்தாலும் கூட எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நான் தெம்பாக இருக்கேன், நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், நான் உற்சாகமாக இருக்கேன், நான் புத்துணர்ச்சியாக இருக்கேன்,
என் வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு எப்போவும் நல்லதாக தான் நடக்கும். என் அப்பன் முருகன் என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான்னு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே உன் மனசில் நீ ஆழமாக பதிய வச்சுக்கோ. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு ஆழமாக நம்புகிறாயோ அந்த அளவுக்கு அது உன் வாழ்க்கையவே திருப்பி புரட்டி போட்டுவிடும். உனக்கான விஷயங்கள்ல கூட நான் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எதை நம்புறியோ அதுதான் உன் வாழ்வில் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்வமே. இந்த நிமிஷத்திலிருந்தாவது உன் மனசுல முடிவெடுத்து இனி எப்போதும் நல்லதையே நினைப்பேன்னு நம்ப ஆரம்பி. உன்னோட மனசில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் விலக்கி வச்சுட்டு இனிமே உன் வாழ்க்கை முழுவதும் நான் வெற்றியை கொடுக்க போறேன். எப்போ கோபம் வந்தாலும் எப்போ குழப்பம் வந்தாலும் கண்களை மூடி அமைதியாக இருந்துவிடு. கோபம் வரும்போது கத்தி பேசி சண்டை போட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிகிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கோபம் வரும்போது அந்த கோபத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருப்பது தான் பெரிய விஷயம். மனசில் எல்லாருக்குமே சில சமயம் சந்தேகம் வரும், சில சமயம் குழப்பம் வரும். இதை செய்யலாமா வேணாமா, இதில் எது நல்லா இருக்குது, எது சரியாக வரும், எது சிறந்ததுன்னு எப்போதெல்லாம் உனக்கு குழப்பமும் சந்தேகமும் கேள்விகளும் வருகிறதோ அப்போதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது ஒன்று சிறப்பாக செஞ்சிடு. அதை எந்த விதத்திலும் உனக்கு துன்பமோ தோல்வியோ துயரத்தையோ தராத அளவுக்கு உன் அப்பன் முருகன் அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்று போக தான் செய்வாங்க. எல்லாமே எல்லாருக்கும் எப்போதும் நினைக்கிறது போல நடந்துடாது. அப்போது உனக்கு அப்படி உனக்கான விஷயங்கள் நீ நினைப்பது போல நடக்காத போதும் நினைக்காதது நடக்கும் போதும் அமைதியாக இருந்துவிடு. அடுத்தவங்க 1000 வார்த்தைகள் உன்னை நோக்கி பேசினாலும் எந்த விமர்சனங்களையும் காதில் வாங்கிக்காம காதுகளை மூடி வச்சுக்கோ. நீ ஜெயிச்சிட்டினா அடுத்தவங்க உன்னை பாராட்டுவாங்க. அப்போதும் நீ எதையும் பெருசாக எடுத்துக்காம தலையில் தூக்கி வச்ச ஆணவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மனசை மூடி வச்சுக்கோ. மனசு ரொம்ப பெருமைப்பட்டு தலைகனம் அதிகமாகிவிடக்கூடாது என்பதில் எப்போவுமே நீ கவனமாக இருந்து கொள்ளணும். எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சாலும் என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் கூட நீ உன் மனசை அமைதியாக வச்சுக்கணும் என் செல்வமே. எப்போ யார் உன் கூட இருப்பாங்க, யார் உன்னை விட்டு விலகி போவாங்கன்றத காலம் முடிவு செய்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனிதரின் நடத்தையும் அவனுடைய வார்த்தையும் தான் அவனை சுற்றி இருக்கிற மனிதர்களை அவன் கூட வச்சுக்கிறதும் விளக்குறதுமா இருக்கு. நீயும் எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். உன்னுடைய துன்பமான காலங்களை கூட நீ சிரிச்சுக்கிட்டே நல்லது நல்லபடியாக நடக்கும், எல்லாமே சரியாயிரும்னு நம்பிக்கையோடு ஒரு முறை எதிர்கொண்டு பாரேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியசாலியாக இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் தடைகளும் சுக்குநூறாய் நொறுங்கி போய் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிரும். எப்போதும் வெற்றி பெறுவதென்பது எளிதான காரியம்தான். ஆனால் அதற்கான வழிகள் தான் உங்களுக்கு புரிகிறது கிடையாதுல. வெற்றி பெறதுக்கு என்ன செய்யணுன்ற அந்த வழியை உனக்கு காட்டுவதற்கு நான் இருக்கேன். உனக்கான நல்வழியை காட்டி உனக்கான பாதையை செம்மைப்படுத்தி உனக்கான செழுமையையும் செழிப்பையும் செல்வ சுகத்தையும் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பி. உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும்படியும் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத பல வழிகளையும் வேதனைகளையும் நான் கண் திறந்து உன் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே அது எல்லாத்தையும் காணாமல் போக செய்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன் அப்பன் முருகன் என்னை தந்தையாக நினைச்சு என்கிட்ட வந்து சொல்லு. நான் உனக்கு தந்தை மட்டுமல்ல, தாயாகவும் தெய்வமாகவும் கூட உன்னுடனே தான் இருக்கேன். கண்டிப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னால் தீர்வை கொடுக்க முடியும். நீ எதை பற்றி யோசிக்காம நீ எடுத்த முடிவுகளில் உறுதியாயிரு. நீ எடுத்த சில முடிவுகளால் இதுவரைக்கும் நீ துன்பத்தை சந்திச்சிருக்கலாம். நீ எடுத்த முடிவு சரியில்லாமல் தோல்வியை கூட சந்திச்சிருக்கலாம். ஆனால் இப்போது என்னை நாடி வந்து விட்டாயல்லவா? எனக்கு பிடிச்ச இந்த விபூதியையும் சந்தனத்தையும் தொட்டு விட்டாயல்லவா? இனிமே
எந்த முடிவும் உனக்கு தப்பாக போகாது. உன் வாழ்க்கையில் எந்த விஷயமும் இனி தவறாக நடக்காத அளவுக்கு அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிமேலாவது வாழ்க்கையை சரியாக வாழ முயற்சி செய். சில சமயம் பல விஷயங்கள் உனக்கு துன்பமாக இருந்தாலும் கூட அந்த துன்பத்தை தாண்டி உன் வாழ்க்கையில் உன்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேறி போகும்படியும் அடுத்தடுத்து உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தும்படியும் செய்ய வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் மாற்றிடுவேன். உன் உயர்வின் மூலமாக உன்னை சுற்றி இருக்கும் உற்றார் உறவுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போகிறேன் என் செல்வமே. யாரெல்லாம் உன்னை சாதாரணமாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் சதா சர்வகாலமும் உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உன்னை குத்தி காட்டி பேசினாங்களோ, உன் மனசை வேதனைப்படுத்தி ரணப்படுத்தி மற்றவங்க உன்னை கஷ்டப்படுத்தி வச்சு சிரிச்சாங்களோ, அவங்க கண்ணு முன்பாகவே உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டி நீ யாருங்கிறத அவர்களுக்கு புரிய வைக்க போகிறேன். நீயும் உன் மனசில் எதையோ யோசிச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க. இப்போது எனக்கு பிடிச்சதை தொட்ட உனக்கு எல்லா வேதனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கை முழுவதையும் மகிழ்ச்சியானதாக ஆக்க போகிறேன். உன்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ பல மனிதர்களை சந்திக்கிற. பல மனிதர்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன் மனசை பாரமாக்கிக்காம நடப்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தமான மனசோட இரு. உன் வாழ்க்கைய நீ எந்த அளவுக்கு எளிமையாக வாழ பழகிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்காது. ஆடம்பரமாக வாழ்கிறவனோ அனாவசியமாக செலவு செய்கிறவனோ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவான். ஆனால் எப்போதும் எளிமையாக உண்மையாக நேர்மையாக நியாயமாக வாழ நினைக்கிற உனக்கு எந்த விதத்திலும் நான் துன்பத்தை தரமாட்டேன் என் செல்வமே. உன்னை ஒரு முறை நிராகரிச்சுட்டு போனாங்கன்னா மறுபடியும் எத்தனை முறை அவர்கள் மீண்டு வந்தாலும் மறுபடியும் உன்னை நிராகரிக்க தான் செய்வாங்க. அவங்க முதல் முறையே உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி போனாலும் சரி, உன்னை நிராகரித்து ஒதுக்கி வச்சாலும் சரி, இனிமே அவங்கள பார்க்கவும் வேணாம் பேசவும் வேணான்னு முடிவெடுத்து நீ அவர்களை விட்டு ஒதுங்கி நிற்க பழகு. ஏன்னா எல்லா மனிதர்களும் நெருங்கி வருவதும் விலகி போவதும் காலத்தின் கட்டாயம்தான். உன் வாழ்க்கையில் யார் உன்னை நோக்கி வரணும் யார் உன்னை விட்டு போகணுன்றத முடிவு செய்யக்கூடிய தகப்பனாக நான் இருக்கேன். நல்ல மனிதர்களையும் நல்ல விஷயங்களையும் மட்டும்தான் உன்னை நோக்கி வரவழைப்பேன். கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் கேடுகெட்ட செயல்களையும் உன்னை நெருங்கக்கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே. நீ என்கிட்ட என்னென்ன கேட்ட, உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய ஆசை என்ன, உனக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ அந்த வானத்தை போல பெரிய மலையை போல என்கிட்ட பெருசு பெருசாக எதுவும் சந்தோஷத்தை கேட்கல, பெரிய பெரிய இன்பத்தை கேட்கவில்லை. சின்ன சின்ன நட்சத்திரம் போல சந்தோஷமா இன்பமா குடும்பத்தோட ஒத்துமையா நிம்மதியா வாழணும்னு கேட்ட. இதை கூடவா உனக்கு கொடுக்காம ஒரு அப்பாவாக நான் இருப்பேன்? கண்டிப்பா நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழும்படி செய்வேன். உன் வாழ்க்கை அழகாய் மாறுவதற்கு ஏற்ற அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத நீ கொஞ்சம் நிதானமாக கவனி. உன்னை சுற்றி நடக்கிறத கவனிக்கும் போது தான் வாழ்க்கை எப்படிப்பட்டது, இந்த உலகமும் அதில் இருக்கும் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்ற தெளிவு உனக்கு கிடைக்கும். அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல முடிவுகளை எடுக்க வைக்கும். மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற எல்லா அனுபவங்களையும் சரியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க பழகு. உனக்கு எடுக்கிறதுக்காக பல பேர் இருந்தாலும் அதே இடத்துல உன்னை வாழ வைக்கவும் ஜெயிக்க வைக்கவும் உனக்காக நான் வந்து துணையா நிற்பேன். என்னை தீவிரமாக வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை நான் பக்தனாக மட்டும் நினைக்கல, எனக்கு பிரியமான பிள்ளையாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எனது அன்புக்குரிய பாசத்துக்குரிய தீவிர பக்தனாகிய என் பிள்ளைய உன்னைய ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். நீ நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்காக எந்த விதத்தில் எந்த ரூபத்தில் வந்து வேண்டுமானாலும் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுப்பேன்.